வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சாலை கடந்த 6 மாதங்களாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமழை பெய்தாலும் சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மாதிரி இருந்தால் அப்புறம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் அரசாங்கம் நல்லா பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். 1 மந்த்தாக மழை பெஞ்சிருந்தா மழை பெஞ்சா அப்படி தான் குண்டு குழிமா ஆகிடுது. உடனே அதை கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது. இதுனா மெயின் ரோடு தானே, மெயினில் தானே. என் பக்கத்தில் மெட்ராஸு சிஎம் எல்லாம் பக்கத்தில் தானே போகிறாங்க வராங்க. இதை பற்றி அவர் இப்போ எடுத்து குறித்து பண்ணால் நல்லாயிருக்கும். உடஞ்சிருக்குது, மேலே வெள்ளம் இது நடக்கக்கூடாது. அதுதான் ரோடு ரொம்ப மோசம். எங்கே நடக்குமோ சளி இங்கே தெரியுது. ரோடு இப்போ இந்த சைடில் மாத்திரம் இப்படி இருக்கு. ரோடு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது. ரோட் டேக்ஸ் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறது, எவ்வளோ ரோட் டேக்ஸ் எல்லாம் கெட்டுறோம். இருந்தாலும் படு கேவலமாக இருக்குது. நம்ம வீட்டில் அந்த தண்ணி தேங்கிச்சு, கொசு வந்துச்சுனாலே கலெக்டர்லாம் வந்து ஃபைன் போடுறாங்கல்ல. இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு, இந்த கலெக்டருக்கெல்லாம் எவ்வளோ ஃபைன் போடணும்? கரெக்டு தானே? அது போக இதுக்குன்னு எத்தனாயிரம் கோடியோ ஒதுக்கியிருக்காங்க. அத்தனாயிரம் கோடிக்கு இவங்க வந்து ரோடு போட்டிருந்தாங்கன்னா டைல்ஸ்லேயே கூட போட்டிருந்துருக்கலாம். ஆனால் இன்னமும் படு கேவலமாக தான் இருக்குது. இதை யார் கேட்பா? இந்த ரோடு பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 70 வருஷமாக இருக்குது. நம்ம பேசலை, 70 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. 70 வருஷமும் இப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது தெளிவான தீர்வு கிடைச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். சிட்டியில் எல்லா சாலையும் இப்படி தான் இருக்குது. எது இந்த சாலை மட்டும் கிடையாது. நீ வந்து மடிப்பாக்கம், கீழ்கட்டில், அப்புறம் வந்து வலசரவாக்கம், ஓரூர் சைடு, அப்புறம் வந்து வேளச்சேரி சரி, பல்லாவரம், அந்த பம்மல், எல்லா ரோடும் போய் முதலமைச்சரை போக சொல்லு. அந்த ரோட்டில் யார் போகணும்? முதலமைச்சர் போகணும், பப்ளிக் போகக்கூடாது. ஓட்டு வாங்கும் போது மட்டும் ஐயான்றாங்க. ஓட்டு போட்டு காசு வாங்கிறாங்க. நம்ம மக்கள் மேல் தப்பு. ஓட்டு காசு வாங்கினா இந்த கதி தான். இதை விட கேவலமாக நடக்கும். நீ ஓட்டு காசு வாங்குறல, நீ அதிகாரி போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுதான் காரணம். ஓட்டுக்கு என்னைக்கு காசு வாங்காமல் ஓட்டு போகிறீங்களோ, யாரை நல்லா தேர்ந்தெடுக்க நினைக்கிறீங்க அன்றைக்கி நல்லா வருவீங்க. இல்லைன்னா நாடு இப்படியே தான் இருக்கும். இந்த ரோடில் அந்த மெயின் ரோடு எடுத்து, வடபழனி ரோடு எடு, ஆற்காடு ரோடு, இங்கேருந்து போரூர் வரைக்கும் எடு. டெண்டர் கொடுக்குறீங்க. நீங்கள் இது கொடுக்க, மெட்ரோ கொடுக்குறீங்க. கொடுக்கும் போது என்ன போகிறீங்க? இந்த சாலையை வந்து நாங்கள் க்ளீனாக வச்சுருப்போம் அப்படின்னு தான் மெட்ரோ கொடுக்குறீங்க. ஏதாவது இங்கேருந்து போரூர் வரைக்கும் போய்ப்பார், போரூர்லேருந்து கிண்டி வரைக்கும் போய்ப்பார். அந்த ரோடு நல்லா இருக்கா பாரு. எங்கே போடுறாங்க? டெண்டர்காரன் என்ன சொல்கிறான்? நான் கமிஷன் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கமிஷன் கொடுக்குறேன், நான் எப்படி போட முடியுன்றான். உருப்படாது, நாடு உருப்படாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதே தான் இருக்கும். ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு யார் வந்தாலும் ஒரு தடவை வந்தால் கூட அடுத்து 10 தலைமுறைக்கு அவங்க சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்களால பிளான் பண்ண முடியுதுல்ல. அதே மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு உடையாத இது போட முடியாதா? கண்டிப்பாக போட முடியும். அவங்களால போட முடியும், ஆனால் போட மாட்டாங்க. இதான் பிரச்சனை. அதே மாதிரி இதை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் நடக்குதுன்றாங்க. சிஎம் வீட்டு முன்னாடி இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கலையா? மினிஸ்டர் வீட்டு முன்னாடி இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கலையா? அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு மட்டும் உடனே ரெடி பண்ணுறாங்கல்ல. அப்போ ஏன் நம்மளுக்கு ரெடி பண்ண மாட்டேன்றது? சட்டன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இதை எல்லா காதுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இது மெயினான சாலை. இது பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது, இங்கே வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது மெயின் சாலை. இந்த சாலை வந்து நானே வந்து ஒரு 3 வருஷமாக பார்க்குறேங்க. இதேமாரி தான் இருக்குது இந்த சாலை. இதில் வந்து மெயினான சாலைங்க. இது 3 வருஷமாக இதில் குண்டும் குழியுமா தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது. இதில் என்ன காரணம்? இது செப்டி டேங்க் உடைஞ்சிருக்கா? இது என்ன காரணம் தெரியல. இங்கெல்லாம் பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, இதை கண்டுக்கவே மாட்டுறாங்க. இது நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து இந்த 7 இந்த தொலைக்காட்சி மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல ஐடியா பண்ணுறாங்க. இந்த இடத்த பாதுகாக்கணுங்க. நிறைய பேர் விழுந்து இந்த இடத்துல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. பக்கத்திலே வடபழனி இதாக பாருங்கள், கார் மாட்டிட்டு பாருங்க. பார்க்குறீங்களா? இதாக பாருங்க. இப்போ பேசிட்டே இங்கே ஒரு கார் மாட்டிட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய இந்த பாருங்கள், எவ்வளோ பெரிய இதாக பாருங்கள். இந்த அரசாங்கம் இதை உடனே கண்டுக்கணுங்க. இதை பாருங்கள், மாட்டிட்டு பாருங்க, கார் மாட்டிட்டு பாருங்க. நீஸ் எடுத்துருக்கும் போதே கார் மாட்டிட்டு பாருங்க. இதை பாருங்க, எவ்வளோ புளிய பாருங்க. ஒரு பள்ளம் பாருங்க. பக்கத்தில் சாலை, பக்கத்தில் முருகன் கோயில், பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு, எல்லாமே மெயின் சாலை. இதுமாரி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த சாலை நானும் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன். கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்கவே மாட்டுறாங்க. யாருன்னா வந்து பார்த்து நான் கூட ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒரு ஆபத்து வராமல் இருக்கும், என்ன அசம்பவம் வராமல் இருக்கும். எல்லாம் மனுஷங்க தானே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுறாங்க. நானும் பார்த்துன்னுக்கிறேன். கீழே சில பேர் விழுகிறாங்க, சில பேர்
ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸு எவ்வளோ பெரிய முக்கியமானது. ஒரு மனுஷன் உயிர் தானே. அதையே இவங்க நடவடிக்கை மாட்டுறாங்க. பக்கத்தில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலு, முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வண்டி போயிட்டு வந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தயவுசெய்து இந்த 7 தொலைக்காட்சி மூலியமாக நான் என் கோரிக்கை வைக்கிறேன்.